தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல உணவு முறை, ஏன்னா உணவு தான் மருந்து இல்லைங்களா? நிறைய நோய்களுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு உணவு முறையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்கணும். உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளா இந்த கோவக்காயை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இந்த கோவக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வகை தாங்க இந்த கோவக்காய். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிரும். குழந்தைகள்லாம் அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா, ஏன்னா இதுல சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான இருக்குங்க. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட் பாக்டீரியாஸை ப்ரொமோட் பண்றதுக்கு, கட் பாக்டீரியாஸ் நார்மலா இருக்கிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது. ஏன்னா கட் பாக்டீரியாஸ் இருந்தா தானே நமக்கு டைஜஷன் நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ இதை குடிச்சு பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதை நீங்க சைட்லயே எடுத்துக்கலாம். நீங்க சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த உணவு முறையோட இதையும் சேர்த்து, இந்த ஜூஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதாவது முக்கியமா இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல உணவு முறை, ஏன்னா உணவு தான் மருந்து இல்லைங்களா? நிறைய நோய்களுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு உணவு முறையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது கோவக்காய். இந்த கோவக்காய் அப்படின்னு சொல்லும் போதே சுகர் பேஷண்ட்ஸ், ஆமாங்க இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல நிறைய நன்மைகளை இது செய்துங்க. கோவக்காய் டெய்லி என்னால சமைச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னா, ஒரு 7, 8 கோவக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி இதை ஜூஸா குடிச்சிடலாம். அப்புறம் என்னங்க, உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளா இந்த கோவக்காயை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இந்த கோவக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வகை தாங்க இந்த கோவக்காய். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிரும். குழந்தைகள்லாம் அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய காயை நம்ம டீப் ஃப்ரை பண்றதுனால அந்த சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காம வெறும் சக்கையை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெண்டைக்காய். நிறைய பேர் நல்லா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். பாகற்காயும் அப்படிதான், கோவக்காயும் அப்படிதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களை நம்ம வேக வைத்து எடுக்கும்போது தான் முழுமையாக உடல்ல போய் சேருதுங்க. இந்த கோவக்காய் ஜூஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றத நான் சொல்றேன். 5, 6 இல்ல 7 கோவக்காய் கூட எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கோவக்காய் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வேண்டாம். கொஞ்சம் மீடியமா இருக்கக்கூடிய கோவக்காயை எடுத்துக்கோங்க. ஒரு 7 கோவக்காய் நம்ம எடுக்கிறோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது சின்ன சின்ன பீசஸா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமா ஒரு 10, 15 புதினா இலைகளை இதனோட சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுல சேர்த்துட்டு, ஒரு 2, 3 சிட்டிகை அளவு இந்துப்பு இதுல சேர்த்துருங்க. இதை சேர்த்து நல்லா ஜூஸா ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 200 ml வரும். ஸோ இதை தான் நம்ம டெய்லி குடிக்க போறோம். எத்தனை நாட்கள்னா 1 மாதம் குடிங்க. இந்த கோவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இதுல பாத்தீங்கன்னா ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர் ரொம்பவே அதிகங்க. மோஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கோவக்காயை தினம்தோறும் இல்ல அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இல்ல இந்த ஜூஸ் நீங்க குடிக்கும்போதும், கோவக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கும்போதும் நிறைய நற்குணங்களை நமக்கு கொடுக்குது. முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா, ஏன்னா இதுல சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான இருக்குங்க. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட் பாக்டீரியாஸை ப்ரொமோட் பண்றதுக்கு, கட் பாக்டீரியாஸ் நார்மலா இருக்கிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது. ஏன்னா கட் பாக்டீரியாஸ் இருந்தா தானே நமக்கு டைஜஷன் நல்லா இருக்கும். ஸோ கட் பாக்டீரியாஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த கோவக்காயை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த கோவக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது
உடல்ல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கா? இத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேற யாரெல்லாம் இத குடிக்கலாம்? சுகர் பேஷண்ட்ஸ். சுகர் லெவல் எனக்கு குறையவே இல்லைங்க. அதுவும் இந்த HbA1c லெவல் குறையவே இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த கோவக்காய் ஜூஸ நம்ம எடுத்துக்கலாம். சுகர் லெவல் குறையாம நீங்க அவதிப்பட்டுட்டு இருக்கிறீங்க, இல்ல உடல் எடை நமக்கு குறையணும் அப்படின்னாலும் இந்த கோவக்காய் ஜூஸ் நமக்கு பயன்படுது. நெறைய பேருக்கு உடல் எடை குறையல, வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோவக்காய் ஜூஸ் தான். ஸோ இந்த கோவக்காய் ஜூஸ் நீங்க எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ ஃபேட். ஸோ இந்த ஃபேட் எல்லாமே கரையறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபேட் எல்லாமே கரைஞ்சு உங்களுக்கு ஈஸியா வெளியேறணும்னா, இந்த கோவக்காய நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலரா இந்த கோவக்காய் ஜூஸ நம்ம எடுக்கும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி நரம்புகளுக்கு இதுதாங்க பெஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். மைல்டா கைகள்ல ஒரு நடுக்கம் இருக்கா? கால்கள்ல ஒரு நடுக்கம் இருக்கா? கவலையே வேண்டாம். கோவக்காய் ஜூஸ் எடுக்கும்போது நரம்புகள் நமக்கு பலமாகுது. சயாட்டிகா பெயின் நெறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு வலி. இந்த சயாட்டிகா சரியாகறதுக்கு இந்த கோவக்காய நம்ம பயன்படுத்திக்கலாம். கோவக்காய் ஜூஸ் நீங்க எடுக்கும்போது நர்வ்ஸ் ப்ராப்ளம், இந்த சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம், சயாட்டிக் பெயின் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ ரெகுலரா இந்த ஜூஸை நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாகுது. நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ இத குடிச்சு பாருங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இத நீங்க சைட்லயே எடுத்துக்கலாம். நீங்க சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த உணவு முறையோட இதையும் சேர்த்து, இந்த ஜூஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதாவது முக்கியமா இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் நெறைய பேருக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? இந்த யூரிக் ஆசிட் லெவல மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த கோவக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது யூரிக் ஆசிட் லெவல் 8, 9 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஒவ்வொரு மூட்டுக்கள்லயும் முக்கியமா கால் மூட்டுல, கால் பெருவிரல்ல ரொம்ப வலி தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்குமே இந்த கோவக்காய் ஜூஸ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலரா இந்த கோவக்காய் ஜூஸ் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, யூரிக் ஆசிட் லெவல் காணாம போயிடும்னே சொல்லலாம். ஏன்னா, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கிற நபர்களுக்கு பார்த்தோம்னா, கால்கள்ல, கால் மூட்டுக்கள்ல அதிகமான வலி தெரியறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த கால்கள்ல, கால் மூட்டுல அதிகமான வலி இருக்கிறது. அதே மாரி நடக்கும்பொழுது ரொம்ப வலி, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்துச்சா, யூரின் போறதுலயே நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். அடி வயிற்று பகுதியில வலிகள் இருக்கும். இதற்குமே நம்ம இந்த கோவக்காய் ஜூஸ பயன்படுத்தலாம். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஆண்களுக்கு புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு விஷயம். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் இருந்தா கவலையே வேண்டாங்க. சித்த மருத்துவத்துல அது முழுவதுமாக குணப்படுத்த முடியும். இதுலயும் முக்கியமாக இந்த கோவக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து புரோஸ்டேட் கேன்சரா மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ நீங்க ரெகுலரா குடிக்கும்போது உடல் நலன்ல அவ்வளவு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ புரோஸ்டேட் அண்ட் என்லார்ஜ்மென்ட் இருந்தாலும் இந்த கோவக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கலாம். ரெகுலரா ஒரு 30 நாட்கள் குடிங்களேன். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, சுகர் லெவல் குறையறதுக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பல வகையான நன்மைகள் இந்த கோவக்காய் ஜூஸ்ல இருக்குங்க. ஸோ தவறாமல் அதுவும் வெயில் நேரத்துல உடல் உஷ்ணத்தை தணிக்கவும் இது நமக்கு பயன்படுது. ரொம்ப ஈஸியா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 30 நாள் கோவக்காய் ஜூஸ் குடிக்கும்பொழுது உடல்ல இவ்வளவு மாற்றங்கள் நமக்கு நடக்குது. உங்க உடல் நலன்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.